Hi viewers, welcome to Tamil Cricket. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற டாபிக் என்னன்னா பால் செலக்ஷன். அதாவது எந்த பால் நல்லா ஸ்விங் ஆகும், எந்த பால் நல்லா டர்ன் ஆகும் அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறேன். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா நீங்க ஒரு ஸ்பின்னரோ இல்ல மீடியம் பேசராவோ இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தேவையான பால் அது எதுன்றதை நீங்க கரெக்டா சூஸ் பண்ண கத்துக்கணும். இல்லனா உங்களுக்கான எஃபெக்டிவான bowling கிடைக்காது. சோ இன்னைக்கு வந்து எந்த பால் நல்லா ஸ்விங் ஆகும், எந்த பால் நல்லா டர்ன் ஆகும் அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறேன். மெயினா SG balls and Kookaburra balls. இந்த ரெண்டு பால்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து SG பால்ல ஸ்டார்ட் பண்றேன். SG பால் வந்து பாத்தீங்கன்னா ஆலம் டண்ட் லெதர் அப்படின்ற ஒரு லெதரால செய்றாங்க. இது எப்படின்னா லைட் ரெட் கலர்ல இருக்குது. இந்த பாலோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங். இதனால இதை வந்து இந்தியா வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்தியாவில் என்ன டெஸ்ட் மேட்ச் நடந்தாலும் SG பால் வச்சு தான் bowling போடுறாங்க. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா பெரிய லைஃப் ஸ்பேன் இருக்கும். பாலோட கிரிப்பும் டர்னும் பால் ஓல்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் SG பாலை பார்க்கலாம். இதில் என்னென்னா இந்த SG பால் வந்து தேய நிறைய டர்ன் கிடைக்கும். ஆனால் இந்த பால் வந்து ஸ்விங்கே ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் பால்லேருந்து போட்டால் கூட அந்த நியூ பாலாக இருக்கும்போது கூட அந்த பால் ஸ்விங் ஆகாது. ஸோ இதை வந்து மெயினாக வந்து இந்தியா வந்து டெஸ்ட் மேட்சஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் விக்கெட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பின்னிங் ட்ராக்காக இருக்கும், இல்லைனா பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் தான் டாமினெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால SG பால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, விச் கிவ்ஸ் மோர் டர்ன். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா Kookaburra பால்ஸ். இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரில் இல்லைனா ஒயிட் கலர் பால் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சன்லி பிங்க் லெதர் அப்படிங்கிற லெதரில் செய்கிறாங்க. ஆனால் வந்து பால் வந்து டார்க்காக இருக்கும். பட் இது வந்து ஏன் வந்துட்டு டார்க் ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்குன்னா, நம்ம வந்து டார்க் ரெட் வந்து லோக்கல் மேட்சஸ், அதாவது நம்ம சாதாரணமான செலெக்ஷன் மேட்சஸ் அண்ட் TNCA ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸு. ஸோ ஜெர்சி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒயிட் பால்ஸ் யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு இமேஜ் கரெக்டாக வராது. அதனால அதுக்காக ரெட் கலர் பால்ஸ், டார்க் ரெட் கலர் பால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பாலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸ்க்கு ஷைன் சூப்பராக இருக்கும். இந்த ஷைன் இருக்கிறதுனால நல்லா ஸ்விங் கிடைக்கும் நம்மளுக்கு. பட் ஒன்ஸ் அந்த பால் வந்துட்டு தேய ஆரம்பிச்சிருச்சுன்னா டர்னும் கிடைக்காது, நம்ம ஷைன் பண்ணால் கூட பால் வந்து ஷைன் ஆகாது. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இந்த பாலை பார்க்கலாம். ஸோ இது வந்து Kookaburra பால்ஸ் மெயினாக வந்து ஆஸ்திரேலியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பால்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் ஒன் டே, அதுவும் ஒயிட் பால்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. Kookaburra பால்ஸ் ஏன் ஒன் டேல மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. அந்த லெதர் சீக்கிரமாக தேஞ்சிடும். அண்ட் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஏன் குறையுதுன்னா அந்த லெதர், அந்த சன்லி பிங்க் லெதர் அப்படிங்கிற லெதரோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. அது தேய திருப்பி ஷைன் ஆகாது. ஸோ அதை வந்து ஒன் டேல மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அன்லைக் SG பால்ஸ், அது எப்படின்னா SG பால் வந்து நம்ம ஷைன் பண்ண ஒரு சைடு ஷைன் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த SG பால்ஸில் வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்விங்குன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஜஹீர் கான், இப்போ முகமது ஷமி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா SG பால்ஸில் டெஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் நியூ பால், அதாவது 80 ஓவர் முன்னாடி 70 to 80th ஓவரில் வந்து போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்விங்குன்ற ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ SG பால்ஸ் வந்துட்டு லேட்டராகவும் ஷைன் ஆகி லைஃப் ஸ்பேன் நிறையா கொடுக்குது, அன்லைக் Kookaburra பால்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் நிறையா வீடியோ வந்துட்டே இருக்குது. எப்படி ஸ்விங் பண்ணுறது, எப்படி டர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் மை வியூவர்ஸ் ஹவ் ஆல்ரெடி ஆஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நெட்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூன் யூ கேன் சி டெமான்ஸ்ட்ரேட்டிங் அண்ட் கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு bowling வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணுன்றதே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் மறக்காமல் அந்த பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ தட் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் டூ சப்போர்ட்.